ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மார்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வந்து நடந்தது இல்லை. ஸோ அது குறிப்பாக வந்து 2011ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 78.29% வந்து ஓட்டு பூலாக இருந்தது. 2021 வந்து பார்த்தீங்கன்னா 73.63% பூலாக இருந்தது. சரி, இப்போ 2026ல் ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு பணி நடந்ததுனால தான் ஸோ ஓட்டு வித்தியாசம் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா 6.29 கோடி வந்து வாக்காளர்கள் இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளவு ஓட்ஸ் வந்து பூல்டா இருந்ததுன்னா லாஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் 2021ல 4.63 கோடி வந்து ஓட்ஸ் எல்லாம் வந்து போல்டா இருந்தது. இதோட பர்சன்டேஜ் வந்து 73.63 இருந்தது. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 60 லட்சம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் மூலியமா ரிமூவ் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா 2 அட்ரஸ்ல முகவரியில 2 பிளேஸ்ல அவங்க ஓட்டு இருந்திருக்கும். இறந்தவர்கள் ஓட்டு ஃபாரினுக்கு போயிட்டு இருப்பாங்க, ஸோ இங்க இருந்து போயிருப்பாங்க, அதர் ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் மூலியமா ரிமூவ் பண்ணதுனால ஸோ நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேட் வந்து ஓட்டர் டீடைல்ஸ் வந்து கிடைச்சது. பேஸ்ட் ஆன் தட் இந்த டீடைல் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு காரணமா இருந்தது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல நடந்தது. ஸோ அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா 90+% வந்து அங்க நடந்திருக்கு. பாண்டிச்சேரியிலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கேரளாலையும் இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எஸ்ஐஆர்ன்றதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா அதுக்கு உண்டான மார்க் நம்ம கொடுத்துதாகணும். அதை தாண்டி என்ன நடந்தது அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஸோ இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஜய் ஒரு காரணம் அவரும் இருக்கலாம் தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா விஜய் மட்டும்தான் அப்படின்னு கேட்டா இல்லை, விஜய் அண்ட் பிஜேபியோட வளர்ச்சி. ஏன் பிஜேபியை பர்டிகுலரா அப்படின்னு சொல்றேன்னா கடந்த காலங்களில் பார்க்கும்போது இப்போ வந்து அபரித வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா அண்ணாமலையோட வரவுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. ஸோ அவருமே ஒரு காரணமா நான் சொல்றேன். எங்களோட HKS வாய்ஸ் மீடியா சொல்றோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் அவர்களும் ஒரு காரணம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்பாங்க. ஸோ அந்த இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு போடணும், இளைஞிகள் எல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உத்வேகம் வர்றதுக்கு இவர்களெல்லாம் ஒரு காரணமாக நாங்க பாக்குறோம்.